சம்சாரம் அது மின்சாரம் படத்தில் நடித்த நடிகை கமலா காமேஸ் உடல்நல குறைவால் சென்னையில் காலமாக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வைரலாகி வந்துட்டு இருக்குது. இந்த நிலையில் இறந்தது எங்கள் அம்மா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கமலா காமேஸ் மகளான உமாரியாஸ் மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த வகையில் கமலா காமேஸ் 500க்கும் மேற்பட்ட படங்களை நடிச்சிருக்கிறாங்க. இவங்க சம்சாரம் அது மின்சாரம், கடலோர கவிதைகள், அலைகள் ஓய்வதில்லை உள்ளிட்ட படங்கள் நடித்து பிரபலமானாங்க. இவங்க கடந்த 1974 இசையமைப்பாளர் காமேஸ் அப்படிங்கிறவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. கமலா காமேஸ் ரீசெண்டாக ஆர்ஜே பாலாஜி நடிப்பில் வெளியான வீட்டில் விசேஷம் அப்படிங்கிற படத்துலையும் நடிச்சிருக்கிறாங்க. கமலா காமேஸோட ஸ்கூல் டே ஃப்ரெண்டும் டைரக்டருமான ஜெயபாரதி தன்னோட குடிசை படத்துக்கு ஒல்லியா உயரமா குடும்ப பாங்கான பொண்ணை தேடி வந்தாங்களா. அப்போ தான் கமலா காமேஸோட நினைவு வந்து அவங்கள தன்னோட படத்தில் நடிக்க வச்சாங்களா. விதியோட விளையாட்டால தான் நான் நடிக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கமலா காமேஸ் பல முறை பேட்டியில் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இவங்க மகள் மற்றும் பேரன் கூட வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில சில மணி நேரங்களுக்கு முன்னாடி கமலா காமேஸ் இறந்துட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் வெளியானதும் பலருமே அதிர்ச்சிக்குள்ளாகி உமாரியாஸ்க்கு ஆறுதல் சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க. இதனால ஷாக்கான உமாரியாஸ், இறந்தது என்னோட அம்மா இல்லை, அவங்க நல்லா இருக்காங்க, இறந்தது என்னோட மாமியாரும் ரியாஸ்கானோட அம்மாவுமான ராஷிதா பானு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வயசு 72 ஆகுது. வயது மூப்பு காரணமாக உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு தெளிவுபடுத்தியிருக்காங்க. இப்போ இந்த நியூஸ் தான் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகி வந்துட்டு இருக்குது.